என் கணவர் இப்படித்தானோ, என் வாழ்க்கை முழுவதும் இந்த வேதனையோட நான் வாழ்ந்துதான் ஆகணுமா, என் மருமக, என் மாமியா, என் நாத்தனார் எல்லாரும் இப்படிதானா, என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்குதா, டாக்டர் எனக்கு வருஷம் பூரா அந்த மாத்திரையை சாப்பிட சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய காரியங்களை நினைச்சு நீங்க பயந்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, இந்த இடத்துல தான் நீங்க பிசாசை ஜெயிக்க வேண்டும். கரெக்டா சொல்லணும்னா, பிசாசை ஜெயிக்கிற நேரத்துல நீங்க ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவனை மேற்கொள்றது ரொம்ப கஷ்டமா போயிடும். கிரிக்கெட் விளையாண்டுருக்கீங்களா? ஒரு பேட்டை உங்க கையில கொடுத்துருவாங்க, ஒரு பால் போடுவாங்க. இந்த பால் போடும்போது உங்க இஷ்டத்துக்குலாம் அடிக்க முடியாது. அந்த பாலை போடும்போது அந்த பால் கரெக்டா பேட்டு கிட்ட வரும்போது டைமிங்க அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, 6ஓ 4ஓ கிடைக்கும். இதே மாதிரிதான் பிசாச கரெக்டா அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெயம் கிடைக்கும். எப்படி கரெக்டா அடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, போராட்டம் கொடுப்பான் பாருங்க, தடைகளை உண்டு பண்ணுவான் பாருங்க. அப்படியே அழுகையும் கண்ணீரும் அப்படியே உடைஞ்சு போய் உட்கார்ற நேரத்துல இல்ல 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 அவனை ஜெயிக்க விடக்கூடாது, என் கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி துள்ளி குதிச்சு கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எனக்கு யாரும் இல்லைன்னா தான் நான் கவலைப்படணும், என்னை பேர் சொல்லி அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார்.